ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவ சபைக்கு வந்திருக்கிற அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். சங்கீதம் 82:1 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, தேவ சபையில் தேவன் எழுந்து இருக்கிறார். இப்பொழுதும் எக்காலம் ஊதும்போது ஹல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம் வாருங்கள். சங்கீதம் 104 இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் வாசல்களில் துதிகளோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சிகளோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இப்பொழுதும் தேவனை ஆராதிப்போம் வாருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். பாடலாமா? இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். परापर वस्तु मासनुगाद परापर वस्तु नेस कुमारन मेयान क्रिस्तु नेस कुमारन मेयान क्रिस्तु येसुवये तुदि सेय नी मनमे येसुवये तुदि सेय क्रिस्तेसुवये तुदि सेय नी मनमे येसुवये तुदि सेय येसुवये येसुवये तुदि सेय नी मनमे येसुवये तुदि सेय क्रिस्तेसुवये तुदि सेय नी मनमे येसुवये तुदि सेय. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. मासनुगाद परापर वस्तु मासनुगाद परापर वस्तु नेस कुमारन मेयान क्रिस्तु नेस कुमारन मेयान क्रिस्तु येसुवये तुदि सेय नी मनमे येसुवये तुदि सेय क्रिस्तेसुवये तुदि सेय नी मनमे येसुवये तुदि सेय. अन्तरवान्तरयुं तरुदन्दन् अन्तरवान्तरयुं तरुदन्दन् सुन्दरमिगुन्द सौन्दरनन्दन् सुन्दरमिगुन्द सौन्दरनन्दन् येसुवये तुदि सेय नी मनमे येसुवये तुदि सेय क्रिस्तेसुवये तुदि सेय नी मनमे येसुवये तुदि सेय. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, இதோ உம்மை துதிக்கிறோம் அப்பா. எண்ணின காரியம் யாவும் முடிக்க எண்ணின காரியம்
மனமே இயேசுவையே துதி செய். சொல்ல போகிறோம். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இன்னொரு விசையாக இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். நீங்க எங்க கூட இருப்பீங்க. எல்லா சூழ்நிலையும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. அப்பாவுமை சோதரிக்கிறோம், அப்பாவுமை துதிக்கிறோம். சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை காப்பார். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை சுமப்பார், ஏந்துவார். கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். இந்த பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சொல்ல போகிறோம். சிங்ககேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நன்றி சொல்ல போகிறோம். சிங்ககேபியோ, அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை விசுவாசமாக சொல்ல போகிறோம். சாத்தானுடைய தலை கவிழ்ந்தபடி சொல்ல போகிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் கூட இருக்க போகிறார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்ல போகிறோம். அவரே இயேசு என்னை காப்பவர், இயேசு என்னை காண்பவர், என்னை காண்பவர். சிங்ககேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டார் மகனே. சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ, சூளை நெருப்போ, சொல்லலாம். அவர் என்னை விசுவாசத்தோடு சொல்ல போகிறோம். சிங்ககேபியோ, சிங்ககேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் அற்புதம் உனக்காக செய்கிறவர்களே, என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு விலக மாட்டார் மகனே. ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னோடு கூட இருப்பார். சிங்ககேபியோ, சிங்ககேபியோ, எஸ்
சொல்லிக் கொள்ள போகிறோம். அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுகிறோம். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சத்ரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று அவன் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் தேவஜனமே, இந்த உலகத்தை ஜெயித்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சாவை ஜெயித்தார், அவர் நோயை ஜெயித்தார், அவர் பேயை ஜெயித்தார். எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு என்கிற நாமத்துக்கு நோயை ஜெயித்தார், அவர் பேயை ஜெயித்தார். எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு என்கிற நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு முன்னாடி எது சிங்கம் போல இருக்கு, எது உங்களை ரொம்ப த்ரெட்டன் பண்ணுது, எது உங்களை ரொம்ப பயமுறுத்துது, இப்போ அந்த காரியத்துக்காக ஜெபிக்க போறீங்க. நான் அதை ஜெயிக்க போறேன், நான் உன்னை ஜெயிக்க போறேன்னு சொல்லுங்க. அது உங்க பலவீனமா இருந்தாலும் சிங்கமே நான் உன்னை ஜெயிக்க போறேன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த வேலையில படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, எக்ஸாம் பார்த்து சொல்லுங்க, எக்ஸாம் நான் உன்னை ஜெயிக்க போறேன், நான் நல்ல மார்க் வாங்க போறேன். I'll be an overcomer, I'll be an overcomer. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் I will be an overcomer because God is with me, Christ is with me, He is with me to strengthen. நம்மை பலப்படுத்துவதற்காக தேவனாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஏன் கலங்க வேண்டும், நாம் ஏன் திகைய வேண்டும்? அவரால நம்மளால ஒரு சேனைக்குள்ள பாய, ஒரு மதியில நம்மளால தாண்ட முடியும். because God is with us, because God is with us, God is with us. இப்பொழுதும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட, நம்முடைய குடும்பத்தோடு கூட, நம்முடைய உற்றார் உறவினர்களோடு கூட, நம்ம சபையாரோடு கூட இருந்ததே. உம்மை கிருபைதான் என்னை தாங்குகின்றது என்று அவருடைய கிருபையை நினைத்து நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தாழ்வுகள் வந்தாலும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது, தாங்கினதே. அதற்காக நன்றி சொல்லுகிற நேரம் இது. ஆல்வேஸ் அ தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் நமக்கு இருக்கணும். ஒரு நன்றி நிறைந்த இருதயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது இன்னும் கிருபை, இன்னும் தயவு, இன்னும் இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். தெய்வச்சனமே, ஆண்டவருக்கு இந்த பாட்டை நம்ம காணிக்கையாக்க போகிறோம். பாடலாமா? உள்ளத்திலிருந்து பாட போகிறோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல. சின்ன பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து பாடலாமா? கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. நாம் உடைந்து போன நேரத்தில் நம்மை உருவாக்கினாரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்ல போகிறோம் கைகளை உயர்த்தி. கிருபையே கிருபையே மாறாத நல்ல
அப்பா. என்னை தாங்குகின்றது. நீங்க இல்லைன்னா நான் இல்லப்பா. உங்க நீங்க இல்லைன்னா இவ்வளவு நாள் நான் உயிரோட இருக்க முடியாதுப்பா. என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போனேன், சோர்ந்து போனேன். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து தாங்கினதே. என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சொல்ல போகிறோம், சோர்ந்து போனேன். நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்த்து நன்றி சொல்ல போகிறோம். என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. சோர்ந்து போனேன், நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. பரத்திற்கு நேராக கைகளை உயர்த்தி கிருபையே, கிருபையே. It is purely your grace, O Lord. மாறாத உங்க கிருபை மாத்திரம். கிருபையே, கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே, 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 கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. எத்தனை உதவிகளை இந்த ஆண்டு தொடங்கி ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஒன்றுமில்லா சொல்ல போகிறோம். நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. மறுபடியும் சொல்ல போகிறோம். ஒன்றுமில்லா, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, கிருபையே. மாறாதே மாறாத கிருபை. இந்த கிருபை மாறவே மாறாது தேவஜனமே. It will not change. It is unchanging grace of God upon you. மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. சொல்ல போகிறோம். ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கைகளை உயர்த்தி கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. அவருடைய மாறாத கிருபை உங்க கூட இருக்கு. கிருபையே, அவருடைய மாறாத கிருபை உன்னோடு கூட இருக்கிறது மகனே. அவருடைய மாறாத கிருபை உன்னோடு கூட இருக்கிறது மகளே. கிருபையே. Let's celebrate the grace of God. கிருபையே. ஓ கிருபையே, ஓ தேவ கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. என்றும் மாறாத நல்ல கிருபையே. கொஞ்ச நேரம் நம்முடைய இருக்கைகளில் அமரப் போகிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் நடத்தினார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜனவரி மாதம் உங்களுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்துச்சு? எப்படி நீங்கள் ஜெயிச்சிங்க?
பிப்ரவரி மாதம் என்ன நடந்துச்சு, மார்ச் என்ன நடந்துச்சு, ஏப்ரல் என்ன நடந்துச்சு, என்ன குறைவுகள் வந்தது, அதை எப்படி தேவன் நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதித்தார்? யோசித்து பார்ப்போமே. நம்ம நினைவுல கூட இதை யோசித்து பார்க்கலனா எப்படி? நம்மளுடைய நினைவுல கர்த்தர் செய்த நன்மைகளை யோசித்து பார்த்து நன்றி சொல்ற நேரம் இது. திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. இந்த வருஷத்தில் நடந்த காரியங்களை யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் கூட கண்ணை மூடி நன்றி சொல்லுங்க. எத்தனை எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க இந்த வருஷம்? எல்லாத்துலேயும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. ஒருவேளை தோற்று போனாலும் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர பலனை கொடுத்தாரு. நன்றி சொல்ல போகிறோம். தயவுசெய்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நன்றி சொல்ல போகிறோம். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கூட கர்த்தருடைய கிருபை நம்ம கூட இருந்ததுனால அந்த நாளை கழித்தோம், அந்த மாதத்தை கழித்தோம், எத்தனையோ நாட்களை நம்ம கழித்தோமே, அதை நினச்சி நம்ம நன்றி சொல்லலாமா? அந்த மாதம் நடத்துவதற்குரிய எந்த பண தேவை இல்லாத போது அந்த மாதம் முழுவதையும் நடத்தினாரே கர்த்தர். ப்ரொவிஷன் வீட்டில் வாங்கலனாலும் அந்த மாதம் நடத்தினாரே ஆண்டவர். நன்றி சொல்லலாமா? எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை நெருக்கம் வந்த போதும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்ல தேவன் நம்ம கூட அவர் இருந்து போதுமானவராக நடத்தினாரே, அதற்கு நன்றி சொல்ல போகிறோம். எத்தனை மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், வஞ்சனைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக கிரியை செய்தாலும் அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து செய்ய, அதுக்காக நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்ல போகிறோம். நன்றி சொல்ல போகிறோம். மனசுல இருந்து நன்றி சொல்ல போகிறோம். நீங்க நன்றி சொல்ல சொல்ல இன்னும் அவருடைய கிருபை உங்க மேல வரும். யார் ஒருத்தவங்க ரொம்ப நன்றி சொல்றாங்களோ அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. இன்னும் நிறைய கிருபை, இன்னும் ஆண்டவருடைய தயவு, இன்னும் அவருடைய இரக்கம், இன்னும் அவருடைய காருண்யம், இன்னும் அவருடைய பிளெஸிங்ஸ், இன்னும் அவருடைய ஐஸ்வர்யம் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல வந்து உதிக்கும். தேங்க்ஸ் கிவிங் இஸ் a key. இந்த நேரத்தில் தேங்க்ஸ் கிவிங் சொல்ல போறோம். நன்றி சொல்ல போறோம். எங்களை தேவன் சுகபத்திரமா கொண்டு சென்று வெளிநாட்டிற்கு கொண்டு சென்று மறுபடியும் கொண்டு வந்தார். என்னுடைய எல்லா ஷெட்யூல்ஸையும் அவரே பிளான் பண்ணார். எதுவுமே மிக்ஸ் ஆகவே இல்லை. போனோம், வந்தோம், எக்ஸாம் எழுதணும், எக்ஸாமும் ட்ரிப்பும் ஒரே நேரத்தில் வரல. எவ்வளோ கிருபை! ஒரு முறை நான் ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ரோடு கிராஸ் பண்ணும்போது, ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போது அவரோட கிருபை என் கூட இருந்துச்சு, என் குடும்பத்தோடு கூட இருந்துச்சு. என் பிள்ளைகளை நாங்கள் தனியாக விட்டுட்டு போகும்போது அவருடைய கிருபை என் பிள்ளைகளோடு கூட இருந்தது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது, டீச்சர் திட்டும் போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஆர்கியூமெண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது அவருடைய கிருபை கூட இருந்துச்சு. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்துக்காக மாத்திரம் ஜெபிங்க. என் பிள்ளைக்கு உங்கள் கிருபையை தாங்க மாத்திரம் ஜெபிங்களேன். பேரண்ட்ஸ், பெற்றோரே, என் பிள்ளைக்கு உங்கள் கிருபை வேணும்ப்பா. உங்கள் கிருபை இருந்தால் போதும். மக்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரைக்கும் எங்களை நடத்துனீங்க. இந்த வருஷத்தில் மீதி இருக்கிற நாட்களையும் நீங்கள் நடத்துவீங்க. இப்பொழுது எங்களுக்கு முன்னாடி நிறைய சவால்கள் இருக்குது, நிறைய செலவுகள் இருக்குது. எல்லாவற்றையும் உங்கள் கிருபையினால் நாங்கள் ஜெயிப்போம்ப்பா. நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் நம்புகிறது எங்கள் கர்த்தராலே வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்ற வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறது. என் கிருபை உனக்கு போதும் என்று வசனம்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் அளவை தேவன் வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர், விசுவாசத்தின் அளவை வர்த்திக்க செய்யுங்கப்பா. உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி நான் சோர்ந்து போகக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி நான் துவண்டு போகக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி நான் கலங்கி தவிக்கக்கூடாது. என் ஆண்டவர், நீங்கள் என் கூட இருக்கீங்க, உங்கள் கிருபை என் கூட இருக்குது, நான் தாண்டுவேன், நான் மதியில் தாண்டுவேன், நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால எல்லா காரியங்களும் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை நிச்சயம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்திட்டு வந்தாங்க. எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை நீங்கள் தாங்க.
நம்பிக்கை அல்ல. மனுஷர்களை நம்புகிறது பேர் நம்பிக்கை, ஆனால் கர்த்தரை நம்புகிறதுக்கு பேர் விசுவாசம். அப்பேற்பட்ட விசுவாசத்தை எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் தலைமுறைக்கு நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த சண்டே சர்வீஸோட மீதியான பகுதியை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டீங்களே, நன்றி. வார்த்தையின் மூலமாக இடைப்படுங்க. உடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.